உன் நகையில கொஞ்சம் கொடு, அதை வச்சு பணம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். என்ன பாக்குற? என்ன விளையாடுறீங்க? இவன் எங்கேயோ போய் பணத்தை தொலைச்சிட்டு வருவான், நான் ஏன் நகையை கொடுக்கணுமா? நீ போட்டிருக்கிற நகையா கேக்குறேன். பீரோல கொஞ்சம் இருக்குல்ல, எதையும் தர முடியாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா. சீதா அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கா. அவ திருப்பி கொடுக்கணும்ல. உன் நகைய கொடு, அவ திருப்பி கொடுத்துருவா. என்னால தர முடியாதுங்க. என்கிட்ட கூட தான் 30 லட்சம் ரூபாய் பணம் காணாம போச்சு. எனக்காக இந்த மாதிரி அம்மா கிட்ட நீங்க நகை கேட்டீங்களா? டேய் உங்ககிட்ட இருந்து காணாம போல. உன் முட்டாள்தனத்தால ஒருத்தன் தூக்கிட்டு ஓட்டான். அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. ஏய், நீ சும்மா இருடா. ஏங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த நகையை கொடுக்க முடியாது. நீனா அவ நகையை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த, அது இருந்தாலாவது அதை மட்டும் கொடுக்க சொல்லியிருப்பேன். அது என்னாச்சுன்னு உனக்கே தெரியும். அம்மாவும் தான் அவனும் சேர்ந்து தானப்பா வித்தாங்க. அத கவரிங்க வேற மாத்தி வச்சாங்க. டேய் அதான் பணம் திருப்பி கொடுத்தாச்சுல. டேய் பணத்தை திருப்பி கொடுத்தா திருட்டு இல்லையா அதுல? ஜெயா, நான் சொல்றதுக்கு உன் நகையை கொடு. என்னால தர முடியாது. இவ வீம்புக்குன்னு அந்த சிந்தாமணியை ஜெயிக்கணும்னு இவளால முடியாத விஷயத்தை செய்ய போய் கடன் எல்லாம் வாங்கியிருக்கா. இப்ப பாத்தீங்களா, போயிடுச்சு. இதுக்குதான் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. இவளோட பேராசையினால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அத்தை, நான் ஒன்னும் பெருசா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. என்ன நம்பி என்கிட்ட ஆர்டர் வந்துச்சு, அதை எடுத்து நல்லபடியா செய்யணும்னு தான் நினைச்சேன். நான் ஒன்னும் பேராசை புடிச்சவ கிடையாது. உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன். பணம் தேவைன்னா கூட கடன் தான் வாங்குவேன். அடுத்தவங்க நகை எடுத்து வச்சு அப்புறம் போலியா மாத்தி வச்சு நடிக்கிறதெல்லாம் எனக்கு வராது. அப்படி சொல்லு மீனா. டேய் ஓடுகளே, உனக்கு சேர்த்துதான் கேட்டுச்சா? மீனா, அது இப்ப முடிஞ்சு போன விஷயம். அவ்வளவு பணத்தையும் கொடுத்தாச்சு. நீங்க எதுக்கு இப்ப ஆண்டியை குத்தி காட்டுற மாதிரி பேசுறீங்க? என்ன பத்தி சொன்னா நான் தானே கேட்க முடியும். நான் யார் நகையும் பணத்தையும் திருடினது கிடையாது. யார்கிட்டயும் போய் சொல்லி நடிச்சதும் கிடையாது. நானா தான் இருக்கேன். பணம் திருட்டு போனது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது எங்க கஷ்டம். ஆனா அதுக்காக அத்தை ஒண்ணு அவங்க நகை கொடுக்க வேண்டாம். ஆமாப்பா, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே இது என் வீடு என் வீடுன்னு அம்மா தினமும் நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி ஒரு தடவையா சொல்லி கட்டிட்டு தான் இருக்காங்க. இதுல அவங்க கிட்ட இருந்து நகை வாங்கணும்னா அவ்வளவுதான். சாப்பாட்டை கூட நிம்மதியா சாப்பிட முடியும். அவங்க நகை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா.